ராணிப்பேட்டை தொகுதி மந்திரி தொகுதி, முந்திரி தொகுதி. ஏயா உன் தொகுதியில் உள்ள மக்களை நீ சாகடிச்சிட்டு இருக்கிற, கொலை செய்யறையா? ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நேரா போய் அந்த கழிவை அகற்றி அந்த மக்களை காப்பாற்றுவது தானே உனக்கு கடமை. உனக்கு ஓட்டு போட்டு நீ கொலை செய்யற. ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று போராடி பெற்றது நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நிர்வாகத்திற்காக. ஆனால் இன்னைக்கு போராடி பெற்ற பிறகு ராணிப்பேட்டை மாவட்டம்னா இதுக்கு என்ன மாவட்டம்? கூலிப்படையை ஏவி கொலை செய்கின்ற மாவட்டமா மாறிடுச்சு. அது இல்லாம ராணிப்பேட்டை மாவட்டம்னா கருப்பு மாவட்டம், சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு. இன்னைக்கு காலையில் கூட போனேன் ராணிப்பேட்டை, அங்கே சிப்காட் உள்ள அங்கே பார்த்தா TCCL, தமிழ்நாடு குரோமேட்ஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட், TCCLன்னு ஒரு நிறுவனம், அங்கே குரோமியம் நிறுவனம் மூடி 89ல் மூடினாங்க. 36 வருஷம் ஆயிடுச்சு மூடி. ஆனால் மூடுறதுக்கு முன்னாடி 2.5 லட்சம் டன் குரோமியத்தை அப்படியே கழிவா அங்கே விட்டுட்டு போயிட்டான். அந்த கழிவு 2.5 லட்சம் டன் கழிவு அப்படியே மண்ணில் இறங்கி தண்ணியில் அப்படியே கலந்து, நிலத்தடி நீரில் கலந்து, எல்லாம் காற்றுல பறந்துகிறது. அங்கே சுத்திகரிக்கிறவங்களுக்கு அதிகமாக, தமிழ்நாட்டிலே அதிகமாக கேன்சர் வர பகுதி ராணிப்பேட்டை சிப்காட் சுற்றி இருக்கிற மக்களுக்கு. வெக்கக்கேடு. ராணிப்பேட்டை தொகுதி மந்திரி தொகுதி, முந்திரி தொகுதி. ஏயா உன் தொகுதியில் உள்ள மக்களை நீ சாகடிச்சிட்டு இருக்கிற, கொலை செய்யறையா? நீ மந்திரி தானே, உனக்கு அதிகாரம் இருக்குல்ல. நேரா போய் அந்த கழிவை அகற்றி அந்த மக்களை காப்பாற்றுவது தானே உனக்கு கடமை. உனக்கு ஓட்டு போட்டு நீ கொலை செய்யற. அப்ப எதுக்கு உனக்கு மந்திரி பதவி? 4.5 ஆண்டு காலமா என்னையா பண்ண? போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுத்தல அந்த மக்களுக்கு. என்ன வாக்குறுதி? நான் வெற்றி பெற்றவுடன் அந்த குரோமியத்தை நான் அகற்றுவேன். அகற்றுவேன். உன்னுடைய ரைட் ஹேண்ட் தானே ரமேஷ். அந்த CTP காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அதை அந்த குழு தலைவராக இருக்கிறாரு. என்ன பண்றாங்க? பொது சுத்திகரிக்கப்பட்ட ஆலைகள், இந்த கழிவுலாம் வருது இல்லை, அதை சுத்திகரித்து என்ன பண்ண, ராத்திரியில் விடிய காலையில் 4 மணிக்கு திறந்து விட்டுறான். மழை வந்ததுன்னா திறந்து விட்டுறான். கேட்டால் யாராவது 2-4 பேர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு காசு, பணம், டப்பு, மணி முடிஞ்சு போச்சு, அவன் வாயை மூடிட்டு போயிடுறான். இதுதான் ஏன் லட்சணம்? இதான் ஆட்சி? வெக்கக்கேடியா, மானங்கட்டது. மக்களுடைய உயிரியா. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.